எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு, ஆனால் மனநோய்க்கு மருந்தே கிடையாது. மனநல மருத்துவர்னு எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா ஒரு சங்கீதமோ ஒரு தேவாரமோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனம் தெளிவடையும். இறந்து போன பூம்பாவையை தமிழில் பாடி உயிர்ப்பித்து எழுப்பிய பெருமை நம்முடைய ஞானசம்பந்தருக்கு உண்டு. ஏன் உதாரணம், நம்முடைய பாமன் சுவாமிகள் சத்தியமான உண்மை நம்முடைய தமிழ் வேதங்கள் திருமுறைகள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை நாங்கள் மிக மிக தெளிவாக சொல்லுகிறோம். நம்முடைய தமிழே, நம்முடைய திருமுறைகளே உங்கள் தலையெழுத்தை மாற்றும். வேறு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய காலம் பக்திமயமான காலம். பக்தி இல்லைன்னா பண்பாடு வராது. அந்த பக்தி அறிவியல் சார்ந்த பக்தியாக வரணும். அதனால தான் நமக்கு பெண்கள்லாம் பொட்டை இங்கே வைக்கிறோம். ஏன் பொட்டை இங்கே வைக்கக்கூடாதா? ஆக திருநீர் என்பது எல்லோரும் பூச வேண்டியது. தலை பாரம், அந்த கிருமிகளை எல்லாம் உள்ளிருந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பசுஞ்சான சாம்பலுக்கு மட்டும்தான் உண்டு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு நம்முடைய தமிழர்கள். என்னது 6 கிலோவா? பெரியவரே 6 கிலோ இல்ல, 1/2 கிலோ. 1/2 கிலோவா? பாருக்கா, 1/2 கிலோக்கு நாம இவ்ளோ அல்லல் பட வேண்டியதா இருக்கு. அட ஆமாண்டி, ஊரே பயிர் இல்லாம அரக்காப்படி சோத்துக்கு வாடில போயிருக்கு. கோடியா? ஊரே பச்சை கொடி காட்ட மறுபடியும் அம்மா ஆட்சி வரப்போகுதா? என்னது அம்மா ஆட்சியா? ஆமா பூ, நம்ம எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததும் குடும்ப தலைவர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் மக்கள் ஆட்சி தர அம்மாவின் வழியில் வருகிறார் எடப்பாடியார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு தேவாரம் பாடினா உங்க மனசு அமைதியாகும். நம்முடைய பதட்டமான இந்த மனம், குழப்பமுடைய ஒரு மனம், ஒரே ஒரு தேவாரம், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே ஏ. எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு, ஆனால் மனநோய்க்கு மருந்தே கிடையாது. மனநல மருத்துவர்னு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனசு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா ஒரு சங்கீதமோ ஒரு தேவாரமோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனம் தெளிவடையும். இதுவே மிகப்பெரிய அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடிய நிலைமை வருகிற பொழுது ஏதாவது ஒரு தேவாரம் நம்முடைய காதிலே வந்து விழுந்தால் அந்த நிலையிலே நம்முடைய சோர்வு நம்மை விட்டு அகலும், நமக்கு உற்சாகம் பிறக்கும். அதனால தான் இறந்து போன பூம்பாவையை தமிழில் பாடி உயிர்ப்பித்து எழுப்பிய பெருமை நம்முடைய ஞானசம்பந்தருக்கு உண்டு. இன்னமும் நிறைய அன்பர்களுக்கு இந்த எலும்பில் ஏதாவது பிரச்சனைகள், எலும்பு ஃப்ராக்சர், எலும்பு முறிவு ஏற்பட்டால் திருநீரை பூசி கபாலியை நினைத்து கொண்டு, மயிலாப்பூர் கபாலீஸ்வர பெருமானை நினைத்து கொண்டு இந்த பதிகத்தை பாடினால் அவர்களுக்கு நிச்சயமான குணமடைகிறது. ஏன் உதாரணம், நம்முடைய பாமன் சுவாமிகள் இந்த சென்னையில் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு குதிரை வண்டிக்காரன் அவர் நடந்து போகும்போது அவரை தள்ளி அவருடைய காலில் ஏறி விழுந்தது. அவருடைய முழங்காலில் எலும்பு 3 துண்டுகளாக உள்ளே நொறுங்கியது. எந்த விதமான வைத்தியமும் செய்யாமல் மயில் விருத்தம் பாடி முருகப்பெருமான் மயிலிலே வந்து அந்த காலிலே அமர்ந்தார். ஆகையினாலே அவர் குணமானதுன்னு இதுக்கு உதாரணம் மருத்துவமனையில் அத்தாட்சியாக, அதற்கு சான்றாக அந்த படத்தை சுவாமிகள் அவர்கள் சிகிச்சை பெற்ற அந்த மருத்துவமனை அறையிலே இன்னமும் அந்த புகைப்படம் இருக்கிறது. அன்பர்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
ஆக சத்தியமான உண்மை நம்முடைய தமிழ் வேதங்கள் திருமுறைகள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை நாங்கள் மிக மிக தெளிவாக சொல்லுகிறோம். நம்முடைய தமிழே, நம்முடைய திருமுறைகளே உங்கள் தலையெழுத்தை மாற்றும். வேறு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் பதிகங்கள் வரணும். ஒவ்வொரு வீட்டில் குழந்தையும் தேவாரம் சொல்லணும், விநாயகர் அகவலை சொல்லணும், சஷ்டி கவசத்தை சொல்லணும். அப்படி இல்லையா நம்முடைய குமுதம் பக்தி இதில் வாங்கி படிக்கணும். அதில் நிறைய விஷயங்களை நம்முடைய பெரியவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த மாதிரியான வார இதழ்கள், அதில் குறிப்பாக நம்முடைய குமுதம் பக்தி மிக சிறப்பான தேவாரங்கள், திருவாசகங்கள், பாடல் பெற்ற தலங்கள், ஆன்மீக சிந்தனைகள், கேள்விகள், நம்முடைய சந்தேகங்களை எல்லாம் மிக தெள்ள தெளிவாக நல்ல அறிஞர்கள், நல்ல ஜோதிடர்களை எல்லாம் கொண்டு மிக அருமையான முறையிலே அதை தயாரித்து உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்கிறார்கள். இன்றைய காலம் பக்திமயமான காலம். பக்தி இல்லைன்னா பண்பாடு வராது, பண்பாடு இல்லைன்னா ஒழுக்கம் வராது, ஒழுக்கம் இல்லைன்னா படிப்பு வராது, படிப்பு வரலைன்னா பதவி வராது, பதவி வரலைன்னா உயர்வு வராது, உயர்வு வரலைன்னா மனிதனாக வாழவே முடியாது. ஆக இதற்கெல்லாம் அடிப்படையான ஃபண்டமெண்டல் என்று சொன்னால் பக்தி. அந்த பக்தி கடவுள் மீது மட்டும் கிடையாது, குரு பக்தி வரணும், தாய் தந்தையர் மீது பக்தி வரணும், பெரியவர்கள் மீது பக்தி வரணும், அப்புறம் ஆண்டவர் மீது பக்தி வரணும். அந்த பக்தி வெறும் மூட நம்பிக்கையாக மாறக்கூடாது. அந்த பக்தி அறிவியல் சார்ந்த பக்தியாக வரணும். அதனால தான் நமக்கு பெண்கள்லாம் பொட்டை இங்கே வைக்கிறோம். ஏன் பொட்டை இங்கே வைக்கக்கூடாதா? ஏன் நம்முடைய சந்தனத்தை பொட்டை இங்கே வைக்கக்கூடாதா? ஏன்னா இந்த இடத்துல தான் நம்முடைய நாடின் 21,000 நரம்புகளும் இந்த இடத்துல சுழுமுனை என்கிற இந்த புருவ மத்தியிலே தான் குளிர்ச்சி ஆகணுங்கிறதுக்காக தான் குங்குமமோ சந்தனமோ எதா இருந்தாலும், ஏன் அவர்கள் வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் அந்த பொட்டை வைக்கணும். ஏன் பூவை இங்கே வைக்கிறோம்? பெண்கள் எல்லாம் பூவை என்ன பண்ணுறோம், நம்முடைய பின்னம் தரையில் வைக்கிறோம். ஏன் பூவை கையில் சுற்றி வைக்கக்கூடாதா? இல்லை பூவை காதில் வைக்கக்கூடாதா? ஏன் பூவை இங்கே தான் முகுலம், த ஃபீனியல் காட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள், அந்த திரவங்கள் சொல்லக்கூடிய இடம் அது குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம முகுலத்துக்கு பின்னால் இந்த பூவை வைக்கிறோம். அதனால தான் எல்லா மதங்களும் தலையை மறைத்து கொண்டு இருக்கிறது. இந்த தலைக்கு மேலே துணி கட்டுவது, தலைக்கு மேலே முக்காடை அணிவது, நம்முடைய அந்த மத சின்னங்களை அணிவதெல்லாம் அவரவருடைய சம்பிரதாயப்படி தலை தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா தலை உச்சி மிக மிக அவசியமானது. பிறந்த குழந்தை துடிப்பு எங்கே இருக்கும்னா இங்கே தான் துடிக்கும். பிறந்த குழந்தை துடிக்கும்போது டப் 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 டப்னு இங்கே தான் துடிக்கும். வளர 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 அந்த உயிர் உள்ளே இறங்கி விடும். இது நம்முடைய இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக. ஏன் மெட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அக்கு பஞ்சர் முறையில் நமக்கு ஏதாவது இதயத்தில் பிரச்சனைனா உடனே என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்கிற பாதத்தை ப்ரெஷர் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு நம்முடைய தமிழர்கள். அப்போது நம்முடைய காலில் மெட்டி, அந்த அந்த வெள்ளி மெட்டியை போட்டோம்னா அது நம்முடைய இதயத்தை, நம்முடைய கல்லீரலை சரியாக வைக்கும்னு வச்சுருந்தாங்க. அதுபோல் கையில் ஏன் வளையல் போடுறோம் அப்படின்னா, நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகள் திருமணம் ஆன உடனேயே அவர்கள் கர்ப்பவதியாக அவர்கள் அந்த குழந்தை பேறு பெற்ற உடனேயே அந்த வளையலை ஆட்டுகிற பொழுது உள்ளே இருக்கிற குழந்தை துள்ளும். அப்போ என் குழந்தை மூல வளர்ச்சி சரியாக இருக்கிறது, என் குழந்தைக்கு நல்ல செவித்திறன், நல்லா கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுன்னு இப்போ ஸ்கேன் பண்ணாமையே இந்த வளையல் ஓசையை வைத்துக்கொண்டே என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கிறது, இந்த ஓசையை கேட்டு என் பிள்ளை உள்ளே அப்படியே துடிக்குது, அதனால் என் பிள்ளைக்கு நல்ல காது கேட்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். ஆக இத்தனை விதமான அறிவியலையும் நாங்கள் இதை சொல்லுவதற்கான கடமைப்பட்டிருக்கிறோம். இது மூட நம்பிக்கை கிடையாது. நம்முடைய தமிழர்கள் நம்முடைய 100 ஆண்டு காலம் ஒருவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழணும்னு கொண்டு வந்த ஒரு நெறிமுறைகள். அதை பின்னால் வந்தவர்கள் அதை மாற்றினார்கள். அதனால தான் குடுமி போடுறதும், வளையல் அணிவதும், திலகமிட்டு கொள்ளுவதும், திருநீர் பூசிக்கொள்ளுவதும் நமக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த திருநீர் ஏன் பூசணும் அப்படின்னா, திருநீர் பசும் சாணம். பசும் சாணத்தில் ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய கிருமி நாசினி அதில் இருக்கிறது. அந்த காலத்தில் வீட்டில் சாணம் போட்டு மெழுகுவோம். இன்னமும் கூட எல்லா மதங்களும் திருநீர் பூசுகிறது. த ஹோலி ஆஷ் டே என்று நம்முடைய கிறிஸ்தவ பெருமக்கள் சாம்பல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். இஸ்லாமிய பெருமக்களும் பல இடங்களில் விபூதியை கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்னும் இருக்கிறது. ஆக திருநீர் என்பது எல்லோரும் பூச வேண்டியது.
அந்த திருநீர் என்ன குறிக்கிறது என்று சொன்னால், நீ எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் கடைசியில் ஒரு தூசாகத்தான் நீ மாறுவாய் என்பதற்காகத்தான் அந்த திருமண் என்கிற திருமண் நம்முடைய பெருமாளுக்கு நாமம் இட்டுக் கொள்வதும் திருநீர் பூசிக்கொள்வதும் நம்முடைய பண்பாடு. அதில் நம்முடைய தலையில் இருக்கிற மூளையில் இருக்கிற தேவையில்லாத அந்த நீர் கட்டு, தலை பாரம், அந்த கிருமிகளை எல்லாம் உள்ளிருந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பசுஞ்சான சாம்பலுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் திருநீரை நெற்றி நிறைய பூசினா அந்த 16 இடங்களில் பூசும்போது அங்கங்கே இருக்கிற அந்த முட்டுகளில் இருக்கிற அந்த வலி, அந்த நீர்க்கட்டுகள், தேவையில்லாத அந்த நம்முடைய தசை பிறட்டு இவையெல்லாம் நீங்குவதற்காகத்தான் நம்முடைய தமிழர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆக ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய ஆகமத்திலே, நம்முடைய வேதத்திலே, நம்முடைய திருமுறைகளிலே மிக அற்புதமான முறையிலே அறிவியல் சார்ந்து அந்த நெறிமுறைகளை கொண்டு வந்தார்கள். அப்படி ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை எழுப்பதற்காக நம்முடைய மயிலாப்பூரிலே தமிழால் பாடினார். நாவுக்கரசர் சமணர்கள் அவரை கல்லை கட்டி கடலிலே வீசுகிற பொழுது அந்த கல் மிதப்பதற்காக ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலி பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமசிவாய மந்திரத்தை சொல்லி கடலிலே இருந்து மிதந்து வந்து சேர்ந்தார். கடலூரில் கரையேற விட்ட குப்பம்னு அந்த இடம் என்ன இருக்குது. அன்பர்கள் நாவுக்கரசர் வாழ்ந்த நம்முடைய பூமியில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் திருநாவுக்கரசர். அப்பர் பெருமான் என்று போற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு சமய தலைவர் நம்முடைய குருநாதர். அவர்கள் எத்தனையோ பதிகம் பாடியிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் சொன்னால் இந்த ஒரு ஜென்மம் ஒரு பிறவி நமக்கு போராது. என்னது 6 கிலோவா? பெரியவரே 6 கிலோ இல்ல 1/2 கிலோ. 1/2 கிலோவா? பாருக்கா, 1/2 கிலோக்கு நாம இவ்ளோ அல்லல் பட வேண்டியதா இருக்கு. அட ஆமாண்டி, ஊரே பயிர் இல்லாம அரக்காப்படி சோத்துக்கு வாடில போயிருக்கு. கோடியா? ஊரே பச்சை கொடி காட்ட மறுபடியும் அம்மா ஆட்சி வரப்போகுதா? என்னது அம்மா ஆச்சியா? ஆமாப்பு, நம்ம எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததும் குடும்ப தலைவர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் மக்கள் ஆட்சி தர அம்மாவின் வழியில் வருகிறார் எடப்பாடியார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.